மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டையும் மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டையும் மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டையும் பார்த்துட்ருக்காரு. அதனால் முக்கியமாக என்னென்னா மிதுன ராசிக்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா லக்னத்திலே குரு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு குரு லக்னத்திலே உட்காந்துருக்கிறப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவையை குழந்தை செல்வங்கள். குழந்தை செல்வத்தால் எந்த பிரச்சனைகளும் வராது, அது அவரே காத்துக்குவார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனைவியை, உங்கள் துணைவியாரை மற்றும் உங்கள் பார்ட்னர்ஷிப்பு மற்றும் உங்கள் கூடிய யாரெல்லாம் பங்கு பெற்று ஒரு தொழில் வாழ்க்கை எல்லா விஷயங்களும் குரு பார்த்துக்குவார். என்னதான் சனி பார்வை இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நேர்மையாக இருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பார்ட்னர்களுக்கு சரி, எல்லாத்துக்கும் சரி, நேர்மையான முறையில் இருந்தால் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முயற்சி, நல்ல உங்கள் குழந்தைகளால் பெருமை வர சேரப்போகுது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயே ஆகணும். ராமேஸ்வரம் போகிறனால நம்ம தாத்தா பாட்டிக்கோ நம்ம முன்னோர்களுக்கோ நல்லதுங்கிறத விட எல்லா சொந்தக்காரங்களுக்கும் உண்டான அம்சங்களோட சாப விமோச்சனம் உங்களுக்கு கிடச்சிரும். ராமேஸ்வரம் போய் இந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கோங்க. இந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா கிணத்துலேருந்து எடுத்து எல்லாம் ஊற்றுவாங்க, அதில் எல்லாம் கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நேரமும் கூட. முடிஞ்சால் நாளைக்கே கிளம்பி போயிருங்க, பெரிய பிரச்சனை வராது. நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடம் ஒன்று விற்பனைக்கு இருக்கா, நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆமாம், எனக்கு 10 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருச்சு, நான் விற்றுட்டேன், நான் இப்போ எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. அதே இடம் 40 லட்சம் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு வரும். பொறுமை முக்கியம். லாபமே இல்லாமல் வித்துறாதீங்க இடத்த. அதே மாதிரி ஒரு புது இடத்த போய் ஏகப்பட்ட ரூபா காசு போட்டு வாங்காதீங்க. இடம் விஷயத்துலையும் வாகன விஷயத்துலையும் அமைதியாக இருங்க. சும்மா வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். அமைதி காக்கவும். அதே மாதிரி உடல் நலத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டலைஸ்லாம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஆனால் சரியாயிரும். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலைஸ் இதெல்லாம் போகிறது நடக்கும். கவனமாக இருக்கணும். உங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சனி பயிற்சியில் தொழிலில் ஒரு சோம்பேறித்தனம் வரும். இதை எப்படி நம்ம மீண்டு வர்றது? தொழிலில் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வருது, அதில் நம்ம இவ்வளோ வேலை இருக்குது, நாளைக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் தள்ளி போடுறத முதல் நிறுத்துங்க. நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மற்ற வேலையை பாருங்கள். பண்ணி முடிக்காமையே மற்ற வேலையை பார்த்துருக்காங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை அதில் நின்றுடும். அதனால் நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை வேலையில் காட்டாதீர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு அதுதான் இந்த சனி பயிற்சியோட முக்கியமான பலன். மற்றும் இடம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படுக்கிற படுக்கையெல்லாம் நீட்டாக நல்லா வெள்ளை துணி போட்டு நல்லா வெள்ளை பெட்ஷீட் போட்டுட்டு அது மேலே படுத்துக்குங்க. அப்போயாவது தூக்கம் வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.